ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இது மாதிரி கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நீட்டாக அழகாக அடுக்கி தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு லைன் வந்துட்டு எனக்கு செல்ஃப் பத்தலை. இது மாதிரி போட்டு வச்சோன்னா குப்பை மாதிரி இருக்கும். அதுக்காக நான் ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறேன். அது மாதிரி பண்ணி வச்சோன்னா நிறையா திங்ஸும் வைக்கலாம், நீட்டாக அழகாகவும் இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு. அதனால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம அதை ரெடி பண்ணலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி நீட்டாக அழகாக வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்துட்டு இது மாதிரி நான் இப்போ ஒரு கார்ட்போர்ட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சைஸுக்கு நம்ம செல்ஃப் சைஸ்க்கு வந்துட்டு அளவு எடுத்துட்டு அந்த சைஸில் நம்ம கார்ட்போர்ட் கட் பண்ணி அங்கே வச்சிடலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 சைடில் சென்டரில் அங்கேயும் அளவு எடுத்துகிட்டு கரெக்டாக வந்துட்டு இது மாதிரி கார்ட்போர்டை நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு நீட்டாக வச்சாச்சு. சைஸ் பார்த்துட்டு கரெக்டாக வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்படியே இருந்தாலும் வந்துட்டு நமக்கு நார்மலாக இருக்கும். இன்னும் 2 செல்ஃப் மாதிரி வந்துட்டு இன்னும் 2 இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கார்ட்போர்ட் வந்துட்டு இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா, அது மாதிரி கட் பண்ணி 2 சைட்லேயும் வந்துட்டு சென்டரில் இருக்க மாதிரி நான் 2 கார்ட்போர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதை நான் அப்படியே வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அளவு தான் வச்சோம், வெளியே அப்படியே எடுத்துகிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக க்ளூ கன் இது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம உள்ளே எப்படி வந்துட்டு இப்போ நான் வச்சு காமிச்சனோ அதே மாதிரி அது எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு நம்ம கன் போட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அதுக்காக க்ளூ கன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம அப்படியே கார்ட்போர்டாகவும் வச்சுக்கலாம். இல்லை நீட்டாக அழகாக லுக்காக தெரியணும் அப்படின்னா நம்ம வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு ஒட்டினோன்னா சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் இப்போதைக்கு எனக்கு ப்ளைனாக இப்படியே போதும். அதனால் நான் கார்ட்போர்ட் மாதிரியே வந்துட்டு அப்படியே விட்டுக்கிறேன். நீங்கள் வால் ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கலர் பேப்பர்லாம் நிறைய இருந்ததுன்னா அது மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னால் வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாதனால நான் சும்மா லைட்டாக தான் தெரியுது. நான் வந்துட்டு இதை நல்லாவே கம் அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சுட்டு உங்களுக்கு உள்ளே வச்சு காமிக்கிறேன். க்ளூ கன் போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அது மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். இப்போ நான் வந்துட்டு ஒட்டிட்டு நான் உங்களுக்கு உள்ளே வந்துட்டு வச்சுட்டு காமிக்கிறேன். நமக்கு வந்துட்டு ஒரே செல்ஃபாக இருந்தனால திங்ஸ் வந்துட்டு நிறையா இருந்தாலும் வைக்க முடியாது. இது மாதிரி நம்ம செல்ஃபாக நிறையா வந்துட்டு மேக் பண்ணி வச்சோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு உள்ளே தான் வச்சு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நமக்கு 4 சைடு பாக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம நிறைய திங்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், நீட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கீழே மட்டும்தான் இருந்தது. அப்படி வைக்கும்போது நமக்கு திங்ஸ் அதிகம் வைக்க முடியாது. இப்போ நான் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நீட்டாகவே இல்லை, கீழே மட்டும்தான் நம்மளால் வைக்க முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா 4 இடத்துல நம்ம வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ராவே இன்னும் கூட கேப் இருக்குது. இது மாதிரி வந்துட்டு மேக் பண்ணி வச்சோன்னா நிறைய திங்ஸ் வந்துட்டு வைக்கலாம். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் வால் ஸ்டிக்கர் வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம திங்ஸ் வந்துட்டு நீட்டாக அடுக்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.